என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமியினுடைய இந்த மங்கள வெள்ளிக்கிழமையின் வெற்றி விடியலில் இந்த வராகியானவள் நல்ல செய்தியினை கொண்டு வந்து உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன். என் மீது நீ கொண்டிருக்கின்ற அன்பு நிஜம் என்றால் நிச்சயமாக இன்று என்னை தொட்டு என் வார்த்தைகளை என்னவென்று கேட்டு நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை இந்த வராகி ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் இனி என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நான் உனக்கு இனிமேல்தான் தெளியப்படுத்த விரும்புகின்றேன். ஒவ்வொரு விடியலும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் விடியல்தான் என் குழந்தையே. ஒவ்வொரு விடியலும் தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற இன்னொரு வாய்ப்பு, தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற இன்னொரு சந்தர்ப்பங்கள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த நாள் கிடைத்ததற்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லி நீ உன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் ஒரு சேர நீ பெற்றுக்கொள்ள தயங்காமல் இருந்துவிட்டால் அது போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தியும் இந்த வாழ்க்கையில் உன்னை பெருமைப்படுத்தியும் கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த வெற்றி எல்லாமும் உனக்கு கிடைக்கும் என்று நீ நம்புவது உண்மை என்றால் நிச்சயமாக இந்த பஞ்சமி நாளில், இந்த பேரதிர்ஷ்டத்தின் விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ மறுக்காமல் செய்து பார். என் குழந்தையே, நல்ல நாட்களில் புண்ணியத்தை தேடுவது எதிர்காலத்தில் உனக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை உனக்கே உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அல்லவா? அப்படியானால் உன்னுடைய எதிர்காலம் என்பது உன் கைகளில் இருக்கிறது. அதுவும் இந்த நாளில் நீ மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவியை பொறுத்து உன் வாழ்க்கையில் மாறுபடுகின்றது. புண்ணியங்களை நல்ல நாளில் சேர்த்தோமானால் எத்தனை பெரிய கெட்ட நாள் வந்தாலும் வாழ்க்கையில் அந்த நாளும் உனக்கு நல்ல நாளாக மாறிவிடும் என்பதற்காகத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து தரும் பொழுது நீ உனக்கான உண்மைகளை ஒரு சேர ஏற்றுக்கொள்கிறாய் அல்லவா? உன் தாயானவள் சொல்லும் பொழுது அம்மாவின் வார்த்தையை மீறி இங்கு வேறு எதுவும் இல்லை என்று நீ நம்புகிறாய் அல்லவா? அப்படியானால் இன்று மங்கள வெள்ளிக்கிழமையோடு பஞ்சமி திதி கூடி வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் என் குழந்தை, நிச்சயமாக ஒருவருக்காவது நீ உணவு வாங்கி கொடு. உணவு என்று உன்னிடத்தில் யாரும் கையேந்தி விட்டால் ஒருபொழுதும் அவர்களுக்கு நீ இல்லை என்று சொல்லிவிடாதே. ஒருபோதும் அவர்களிடத்தில் நீ இல்லை என்று மறுத்து விடாதே. நீ கொடுக்க கொடுக்க உனக்கு வாழ்க்கையில் அத்தனையும் பெருகும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு கொடுக்க கொடுக்க இந்த வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உனக்கே உனக்கானதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்பாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான மாற்றங்களை நீ நல்லபடியாக உணர்ந்து கொண்டாயானால் அது உன்னை இதைவிட நல்ல நிலைக்கு அழைத்து சென்றுவிடும். நம்முடைய புரிதல்கள்தான் ஒவ்வொருவரையும் இந்த வாழ்க்கையில் வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. நல்லபடியாக ஒரு உறவை பற்றிய புரிதல் நமக்குள் இருக்குமேயானால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையானது நமக்கு துன்பங்களை கொடுத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி இந்த விடியலை உனதாக்கி உன் வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைத்து விட நினைத்து விட்டேன். என் பிள்ளையை, உன்னுடைய பாரம் எல்லாம் குறைந்தது. உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்க தொடங்கியது. இனிமேல் வெற்றி முகம்தான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கும். உன் வாழ்க்கையின் வெற்றி உன்னை உறுதியாக வந்து சேரும். எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையில் உனது என்று எண்ணிய விஷயங்கள் ஒன்றும் உன் கையை விட்டு செல்லாமல் நான் தடுத்து நிறுத்தி இறுக பிடித்து வைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. யார் எதை சொன்னாலும்
இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுச் செல். அது நல்ல விஷயங்களாக உன் வாழ்க்கைக்குரிய விஷயங்களாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அதை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லாது போனால் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி நின்று விடாதே. எதற்கும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு விடாதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள், உனக்காக நான் பயணிக்கின்ற இந்த தருணங்கள் இனிமேல் எப்பொழுதுமே உன்னை பேரதிசயப்படுத்தட்டும். இனி எப்பொழுதுமே உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும். இனி இந்த வராகி உன்னுடைய எதிர்காலத்தை உன் கண் முன்னால் நிறுத்தத்தான் போகின்றேன். நமக்கு நல்லது செய்கின்றவர்களையும் நம் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை பற்றி யோசிக்கின்றவர்களையும் நாம் எப்பொழுதுமே தவறாக எடுத்து கொள்ள போவது கிடையாது. ஆனால் பல கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்று வேடிக்கை பார்ப்பவர்கள் என்று இவர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கும் பொழுது அவ்வளவு எளிதில் யாரையும் உன்னால் நம்பிவிட முடியாதல்லவா? நடப்பதை உணர்ந்த என் குழந்தை, இந்த வாழ்க்கை தருவதையும் இனிமேல் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாகவெல்லாம் உனக்கு எதையும் கொடுத்து விடவில்லை. அத்தனை எளிமையாகவெல்லாம் எதையும் உன் கண் முன்னால் காண்பித்து விடவில்லை. உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளும் இனி என்றும் என்றென்றும் உன்னை பக்குவப்படுத்தும். இனி என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற சந்தோஷமான விஷயங்களை உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும். இனிமேலும் என் பிள்ளை கண்ணீர் விட வேண்டிய அவசியமில்லை. இனிமேல் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதும் உனக்கான நன்மைகளை தருவதற்கானது என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒருவருக்கு ஆசைப்பட்ட நேரத்தில் கிடைப்பதில்லை. ஆனால் கிடைத்த விஷயத்தை தனக்கு ஆசைப்பட்டதாக ஒருவரால் மாற்றிக்கொள்ள முடியும். தனக்கு கிடைத்த விஷயங்களை தன்னுடையதாக மாற்றிக்கொள்ள எல்லோராலும் முடியும் என்பதனை புரிந்து கொள். நமக்கு என்ன கிடைக்கின்றதோ அதுதான் இந்த வாழ்க்கையின் மிக பெரிய பொக்கிஷம். நம்மை என்னவென்று சேர்கின்றதோ அதுதான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டம். அதனால் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டும் மனமகிழ்ச்சியோடு இருக்க பழகு. உன்னை நான் நிச்சயமாக மிக பெரிய சந்தோஷத்திற்குள் அழைத்து சென்று உனக்கான நம்பிக்கையை எல்லாம் ஒரு சேர கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, மனமகிழ்ச்சி என்பது இந்த வாழ்க்கையை உனக்கு உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பது. மனநிறைவு என்பது இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் உன் வசமாக மாற்றுவது. நீ நினைத்தது போல உன்னால் இருக்க முடிந்தால், நீ நினைத்தது போல உன்னால் வாழ முடிந்தால், இனி யாராலும் உன்னை எந்த வகையிலும் தடுத்து நிறுத்தவோ உன்னை துன்பப்படுத்தவோ முடியாது. ஒரு கஷ்டத்தை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதை தூசு போல தட்டி எறிந்துவிட்டு உன்னுடைய வெற்றியின் பாதையில் நீ பயணிக்க தொடங்கிவிட்டால் அது போதும். நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய நம்பிக்கை உனக்கு கிடைக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்களும் உனக்கு நடக்கும். அம்மாவின் அன்போடும் அருளோடும் எப்பொழுதும் நிறைவானதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும். எப்பொழுதும் நிறைவான வெற்றியை பெற வேண்டும். என் குழந்தையே, கைகளில் எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைத்து விட்டோம் என்ற எண்ணம் இல்லாமல் நாம் பெறுகின்ற அத்தனை விஷயங்களும் நமக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். வேறு எதையும் எண்ணி என் குழந்தை நீ சந்தோஷப்பட்டு கொண்டே இரு. வேறு எதையும் எண்ணி என் குழந்தை உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்பதில் நீ உறுதியாக இரு. என்ன நினைக்கிறாயோ அதில் வெற்றி கிடைக்கும் என்று நம்பு என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய கவனத்தை திசை திருப்புவதில் இங்கு பலரும் கவனமாக இருக்கின்றார்கள். நீ அடைய நினைக்கின்ற வெற்றியை நீ பெற்றுவிடக் கூடாது என்பதில் இங்கு பலரும் உறுதியாக இருக்கின்றார்கள். உனக்கு எந்த நல்லது நடந்தாலும்
அந்த இடத்தில் முன்வந்து உனக்கான இந்த வெற்றியை தட்டி பறிக்க ஒரு கூட்டமே அங்கு தயாராக இருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு நடுவில் நின்றுதான் நீ உன் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக அதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் உன் வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் அல்லவா? உனக்காக நான் வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்காக என்றும் இந்த தாய் இருப்பதை உன்னால் உறுதியாக நம்ப முடியும் என்றால் நீ நினைத்ததை விட பல சிறப்புகளை இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேலும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்பிவிட்டால் அது போதும். எந்த சிந்தனைகளையும் தேவையில்லாமல் உனக்கு வைத்து கொள்ளாதே. பஞ்சமி நாளில் உன் இல்லத்தின் வாசலில் நான் நிற்கின்ற இந்த நேரத்தில் எந்த ஒரு எண்ணங்களும் உன்னை காயப்படுத்திவிடக்கூடாது. எந்த ஒரு சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை துன்பப்படுத்திவிடக்கூடாது. நடக்கின்ற மாற்றங்களும் வருகின்ற நல்ல விஷயங்களும் என்றுமே உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு. நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டால் நான் வருவதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியும். நான் வருவதை நிச்சயமாக இனி உன்னால் சரியாக உணர முடியும். பஞ்சமி நாயகி உன் இல்லத்தில் இருக்கிறாள் என்றால் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். என் குழந்தை, இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியை அத்தனை பேரினுடைய முகத்திலும் காண முடியும். என்னை உணர்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை செய்தவர்கள் அல்லவா? என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் என்னை எப்பொழுதும் தேடி வருகின்ற என் குழந்தை, இனி உனக்கான உண்மைகளை எல்லாம் ஒருபோதும் விட்டுவிடாதே. பஞ்சமி நாளில் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த வெற்றிகளை நீ ஒருபொழுதும் தவிர்த்து விடாதே. யாரும் இங்கு உன்னை எந்த இடத்திலும் துன்பப்படுத்த நினைத்தாலும் நீ நடத்துவதை நடத்து, நானாக இருப்பேன் என்று உன்னை யாரென்று இவர்களுக்கு நீ நிரூபித்து காட்ட வேண்டுமே தவிர ஒருபோதும் இவர்களுக்கு மத்தியில் நீ சோர்ந்து போய்விடக்கூடாது. ஒருபோதும் இவர்களுக்கு மத்தியில் உனக்கான நம்பிக்கையை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். நீ என்னவாகுவாய், என்னவாக மாறுவாய் என்று உன்னை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு மத்தியில் நீ எப்பொழுதும் சரியான முடிவை எடுக்க வேண்டும். இந்த வராகி என்னுடைய அன்பினை பெற்ற நீ எப்பொழுதும் நல்லதொரு வாழ்க்கையை தான் வாழ வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அம்மாவினுடைய அன்பு என்றுமே உன்னை தொடர்ந்து வருவதை நீ உணர்ந்து கொண்டால் உனக்கு நான் தரக்கூடிய வெற்றியை நிச்சயமாக என் குழந்தையினால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு. நான் தருவது போல பேரதிர்ஷ்டம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள். யாரும் உன்னை இனிமேல் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியே தள்ளிவிட முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள். நீ காலூன்றி நிற்க தொடங்கிவிட்டாய். இது எனக்கான வாழ்க்கை என்று உறுதியாக நம்ப தொடங்கிவிட்டாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை காயப்படுத்த யாரும் நினைத்தால் அந்த இடத்தில் இந்த வராகி உனக்காக கேள்வி கேட்பாள் என்பதனை நீ மறக்காதே. யாரும் இல்லை என்று சொல்லிய புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி எப்பொழுதும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது மட்டும்தான் உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை பக்குவப்படுத்தி உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருப்பதை நீ உணரும் பொழுது இனி உனக்காக நான் வருவதை எந்த சூழ்நிலையும் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரத்தை நீ எப்பொழுதுமே கடினத்தோடு எதிர்கொள்ள பழகு. நல்ல மாற்றங்கள் உன்னை தேடி வந்திருக்கிறது என்பதனை நீ உணர பழகு. நிச்சயமாக தெய்வத்தையும் நீ விரைவாகவே உணர்ந்து விடுவாய். தெய்வம்
உன்னை தேடி வருவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.